டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ் எம்ஏஜி. இல்லை நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து 2வது லெசன். அதாவது இதில் என்ன அப்படின்னா மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். தமிழில் சொன்னால் அப்படின்னா பொருளின் நேர்கோட்டு இயக்கம். என்ன கொடுத்துருக்கு? இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கான். பார்ட்டிகல் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சில் யூ, வெலாசிட்டி யூ அண்ட் ஆக்சிலேஷன் ஏசி ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படி கேஎக்ஸ் ரைட்டா. விச் ஆர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அதாவது முடுக்கம்னு சொல்லுவோம். ஏசி ஈக்குவல் டு கேஎக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் அச்சில் போகுது. என்ன கேட்டிருக்கான்? இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பக்கம் போவோம். இப்போ என்ன செய்யலாம்? இதில் வந்து பார்த்தோம்னா என்ன நமக்கு வந்து தெரியும் என்ன கொடுத்துருக்கான் போகணும். ஏசி கூட நமக்கு வந்து கேஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு ஆக்சிலேஷன் ஃபார்முலா தெரியும். ஏசி கூட டிவி பை டிடி, அதாவது திசைவேகம் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்ல முடியும். அதை வச்சு போட முடியும்னு போட முடியாது. ஏன்னா டிடி இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸுக்கும் அப்படி போட முடியாது. அப்போ இதை வந்து எக்ஸுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு வழி இருக்குது. என்ன தெரியுமா? என்ன செய்யணும் தெரியுமா? ஏசிக்கோ டிவி பை டிடி எது இல்லையோ அதால் மல்டி பண்ணுங்கள். அப்போ வாங்க டிஎக்ஸ்னு பண்ணு. டிஎக்ஸ், ஏன்னா இதெல்லாம் டிவி டிடின்னு இருக்குது. அப்போ டிஎக்ஸ் பை டி, அப்போ டிஎக்ஸால் மல்டி பண்ணி டிஎக்ஸால் டிவைட் பண்ணும். அப்போ டிஎக்ஸ் அங்கே கொண்டு வந்து டிடி அங்கே கொண்டு வாங்க. அப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்போ ஏசிக்கு என்ன செய்யலாம்? டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே என்ன செஞ்சலாம்? இது வந்து டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பைட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், வெலாசிட்டி திசைவேகம் வி அப்படின்னு. அப்போ ஏசி கூட என்ன செஞ்சலாம்? வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் வந்துட்டா. அப்போ இந்த ஃபார்முலா தூக்கி இங்கே போடலாம், இது தூக்கி இங்கே போடலாம். அதாவது ஏசி கூட என்ன வந்தாச்சு? வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். எப்படி? அப்போனா தான் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸாக இருக்கும்போது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்காம பண்ண முடியும். டிடின்னு நம்ம பண்ண முடியாது. அதுதான் மெயின் எனர்ஜினில் வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்? அந்த ஏக்கு பேரில் அதை போட்டுக்கலாமா? அப்போ என்ன ஒரு இதில் வந்து வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு போட்டு. அப்போ இந்த டிஎக்ஸை கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? ஏடிவி சீக்கிரம் என்ன வந்தாச்சு? கேஎக்ஸ் டிஎக்ஸ். ஏன் அப்படி நம்ம டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துடுது? அப்போ தான் இதை நிச்சயம் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். இது டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனில் இருக்குது. டி அப்படின்னு வந்தாலும் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்டகிரேட் 2 பக்கம் பண்ணணும். இன்டகிரேஷன் 2 பக்கம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு என்ன செய்யலாம்? இன்டகிரேஷன் நம்ம என்ன செய்யலாம்? போட்டுக்கலாம். அதான் மெயின். கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிட்டு இன்டகிரேஷன் போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இல்லை நம்ம தெரிஞ்சாச்சு. ஏக்கு பார்த்தாலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? டிவி பை டிஎக்ஸ்னு போட்டிருக்கோமா? அப்போ ஏக்கு பேர விடி. அப்போ இங்கே என்னாச்சு? இந்த இடத்துல வந்து கேஎக்ஸ் டிஎக்ஸ்ங்க விட்டு இந்த இடத்துல வி தானே இருக்குது. ஏரில் இங்கே என்ன இருக்குன்னா வி தானே இருக்குது, அதை போட்டுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வி இருக்குது, அதை போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வந்தாச்சு? இதில் வந்து பார்த்திங்கன்னா வி டிவி இருக்குது. ஏன்னா இந்த வியும் டிவி இருக்குது, டிஎக்ஸ் அங்கே போயிருக்கு. இப்போ 2 பக்கம் இன்டகிரேஷன் எடுப்போம். இன்டகிரல் இங்கே கே கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. அப்போ லிமிட் எப்படி போடணும் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் நான் வந்து சொல்லலாம், ஈஸியாக இருக்கும் லிமிட் போடுறது எப்படின்னா. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? இன்டகிரல் அப்படின்னு போட்டு என்ன வந்தாச்சு? இந்த இடத்துல வந்து வி டிவி. அப்புறம் இங்கே கே கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுன்னா அப்போ இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இல்லையா. இப்போ லிமிட் எப்படி போடணும்னா ஒரு ஆள் ஓட்டம் வந்து நீங்கள் நிற்கான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக டிஸ்பிளேஸ் 0 இருக்குது, இடப்பெயர்ச்சி 0. அப்புறம் வந்து நமக்கு என்ன எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வரும்போது எக்ஸ் 10 மினிட்னா 10 தானே. அப்போ எக்ஸ் கூட எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி தானே இந்த பக்கம் வரும்போது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூன்னு வச்சுக்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டி வி. அப்போ லிமிட் என்ன செய்யணும்? இங்கே இந்த இடத்துல இதில் யூ இதில் வி. இதில் வந்து 0லேருந்து எக்ஸ் வரைக்கும் போகிற அவ்வளோதான். ஏற்கனவே வந்து நான் டிஃபரன்சியேஷனுக்கு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த நம்ம முன்னால் பழைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது இன்டகிரல் நமக்கு வந்து எக்ஸ்என் டிஎக்ஸ் அப்படின்னு தான் என்ன செய்யும். இது வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி போட்டுக்கலாம்? இது வந்து எக்ஸ்என் + 1 பை என் + 1 அப்படின்னு போடலாம். அதே கான்செப்ட் வச்சு தான் என்ன செய்வோம் நம்ம வந்து இதில் என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன் பாருங்கள். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள். இதில் வந்து என்ன செய்யலாம்னா இதில் வந்து இப்போ எக்ஸுக்கு வந்து பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இன்டகிரல் x1 dx அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? இது வந்து x + 1 1 + 1 பை 1 + 1. அப்போ இதுக்கு x²/2ன்னு போகலாம். ஏற்கனவே தெரிஞ்சதான் சொல்லியிருக்கேன், முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய டைப் சொல்லியிருக்கோம். அப்போ என்ன? அப்போ விக்கு அதே மாதிரி என்ன செய்யலாம்? v²/2 அப்படின்னு போட்டலாம். சரியா? ஒரு மாடல் சொல்லியாச்சு. அது மாதிரி ஃபாலோ பண்ணி எக்ஸ் மாதிரி தான் விக்கு வரப்போகுது. ஏன்னா இங்கே 1 இருக்க மாதிரி இங்கே 1 தானே இருக்குது. பார்த்தா தெரியுதா? அப்போ இங்கே வந்து இது வந்து x²/2ன்னு போட்டு லிமிட் அப்படி போடுங்க. இதுக்கு லிமிட் வந்து u to v, இதுக்கு லிமிட் வந்து என்ன நமக்கு 0 to x. அப்போ என்ன செய்யணும்? இந்த 2 நம்ம போடுங்க. விக்கு பதிலாக வி போடும்போது v² என்ன நமக்கு 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இங்கே வந்து u²/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எப்போவுமே அப்பர்னா இதுதான் அப்பர் லிமிட், லோயர் லிமிட். இப்படி தான் லிமிட் போடுறத வழக்கம். அப்புறம் கே கான்ஸ்டன்ட் வெளியே தான் 2ஐயும் வெளியே எடுத்துகிட்டு இதுக்கு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு எக்ஸ்னு கூட எக்ஸுக்கு 0க்கு 0 தான். எப்படி? ரைட்டா? அப்போ என்ன செஞ்சலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இதை காமன் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? அங்கே பாருங்கள் எப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம். எப்படி பாருங்கள்? v² - u² / 2 = என்னது உங்களுக்கு k²/2. x² வந்துடும், kx²/2 அப்படி தானே வரும். இந்த x² இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. அப்போ kx²/2. சரியா? என்ன செய்யணும்? இது வந்து நம்ம வந்து kx²/2 அப்படின்னு நம்ம என்ன போட்டுக்கணும். போட்டால் இப்போ ஈஸியாக. அப்போ kx²/2 அதானே இருக்குது. ரைட்டா? சரி. அப்போ வந்து எப்படி போகலாம்? வந்து பார்த்தா நம்ம வந்து kx²/2 அப்போ kx இதெல்லாம் கேன்சல் ஆகும். ஏன்னா k × x²/2 0 வந்துடும். 0ல் இதை மட்டும் 0 ஆயிரும். 2 கட் ஆயிரும். அப்போ v² = v² - u² kx² இருக்குது. அப்போ என்ன இந்த u² இந்த கொண்டு வந்துடலாமா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா v² = u² + kx².
அப்போ இதே மாடல் ஆப்ஷன் எதாவது வந்திருக்கான்னு பார்த்தா அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். மாடல் வந்திருக்கான்னு ஆன்சர் வந்திருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா தெரியுதா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ்னு வந்திருக்கு, அது நமக்கு என்ன செய்யல வரல. ஏன்னா ப்ளஸ்னு வந்து வரணும், வி ஸ்கொயர் சீக்குவல்னு வரணும் சரியா. அப்போ செகண்ட் ஆப்ஷன் வி ஸ்கொயர் சீக்குவல் யூ ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு வந்து 2kx² வந்திருக்கு. தேர்ட் ஆப்ஷன் வி ஸ்கொயர் சீக்குவல் யூ ஸ்கொயர் ப்ளஸ் kx² வந்திருக்கு. அப்போ நமக்கு தேர்ட் வந்து கரெக்ட் அப்படி தானே. இந்த சீக்குவல் வந்து kx இங்கே 2k² வராது இல்லையா, 2 வராது இல்லையா, அப்போ இது வராது. 2 இருக்கு அதில் வராது, 2 வரக்கூடாதுல்ல, அப்போ இங்கே 2 இல்லை, அப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். அப்போ இதுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா, இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன் 3 வந்து ரைட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னது நமக்கு ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3. இன்டெக்ரல் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா மறந்துடாது. இன்டெக்ரல் xn dx கூட என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா x² xn+1/n+1 வரும். அப்போ இது பேசிக்காக வச்சு என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு இன்டெக்ரல் ஃபேக்டர் எப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த முன்னால் உள்ள வீடியோ முந்தின வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக என்ன செய்யலாம் போகலாம். இப்போ ஒரு ரீகால் பண்ணுறேன். x² அப்படின்னு இருந்தால் என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா x³ வச்சுட்டு ஒரு பவர் கூடும், அதால் டிவைட் பண்ண அவ்வளோதான். அதுமாதிரி x அப்படின்னா என்ன வந்து நமக்கு இதில் 1 இருக்குல்ல, அப்போ என்ன ஒரு x²/2 வந்து, ஏன்னா x+1 கூட்டணும் பை அதால் டிவைட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும் n+1 அப்படி தானே. இப்போ 1 போட்டால் 1+1 2 வரும், பை 2 அதை தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்டெக்ரல் dx அப்படின்னு வந்தாங்க என்ன நமக்கு வந்து x. இதை ஞாபகம் வச்சாலும் எல்லா இன்டெக்ரேஷன் ஈஸியாக என்ன நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம என்ன இப்போ வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு, the velocity v of the body moving along the straight line varies with time t is equal to v into t time t v is equal to 2t² e power minus t அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட்டா, e power வந்து minus t. அதை வச்சு நம்ம என்ன வேலை வந்து போட போகிறோம். ரைட்டா, ரைட் பாருங்கள். அப்போ வந்து இதுதான் ஈக்குவேஷன் சரியா. ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் 0 t is equal to what, அதாவது a is equal to 0 அப்படிங்கும்போது t என்னன்னு கேட்குறது. கொஸ்டின் இதுதானே. தமிழ் மீடியத்துக்கு அதான், இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதான், தமிழ் மீடியத்துக்கு அதான். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தமிழ் மீடியத்தில் என்ன ஒரு முடுக்கங்க வார்த்தை வரும், நேர்கோட்டில் பொருள் போகும். அந்த சமன்பாடு அதுதானே கொடுத்துருக்கான். முடுக்கங்க தான் ஏ ஆக்சிலேஷன் 0 இருக்கும்போது டைம் என்னன்னு கேட்டிருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுவோம். நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஏ கொடுத்தா அதில் விக்கு dv/dt கொடுத்து இப்போ ஏ கண்டுபிடிச்சலாம்ல. என்ன செய்யலாம், வெலாசிட்டி கொடுத்தா என்ன செய்யலாம், எப்படி கண்டுபிடிப்போம், வி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏசிக்கு எப்படி கண்டுபிடிப்போம், dv/dt போட்டு கண்டுபிடிப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, v = நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2t². அப்புறம் என்ன கொடுத்துருக்குல வந்து e power நமக்கு வந்து -t சரியா. அப்போ என்ன ஒரு ஆக்சிலேஷன் ஏசி கொட்டு போடும்போது dv/dt அப்படி தான் பண்ணணும். dv/dv விக்கு பேரில் இந்த வேல்யூ போட்டலாமா, 2t² e power -t பை வந்து dt சரியா. அப்போ இதில் பாருங்கள், எப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஒரே ஃபங்க்ஷன் தான் படிச்சிருப்பீங்க. 2 ஃபங்க்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வச்சுட்டு செகண்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், செகண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரியா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது காமன் இல்லையா, அதை வந்து நம்ம நினச்சாலும் வெளியே எடுத்துலாம். 2ங்கிறது நமக்கு வந்து காமன், அதை நம்ம நினச்சா வெளியே தூக்கிடலாம். அதை பற்றி நம்ம நினச்சா கவலைப்பட வேண்டாம். ஆனால் நினைச்சா a0 கொடுத்தா மத்தியில் புக்கில் பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள் a0 கொடுத்துருங்க. அப்போ என்ன அடிக்கலாம், இதில் வந்து பார்த்தா நீங்கள் இந்த 2 வெளியே எடுத்துக்கோங்க. 2 இன்ட்டு போட்டு d/dt ஆஃப் அப்படின்னு போட்டு நினைச்சாலும் வந்து t² e power -t is equal to 0. அப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 காமனுக்கு வந்து 0/anything 0 ஆயிரும் இல்லையா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, t/dt அப்படின்னு போட்டு இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட் போட்டு t² e power -t இந்த 2 அங்கே கொண்டு வந்து 0/2 anything 0 0 ஆயிரும். அப்போ இது 0 ஆயிடுது. அப்போ நமக்கு என்னாச்சு, ஒரு புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. டிஃபரன்ஷியேஷன் என்ன செய்யணும், 2க்கு பண்ணணும். t² e power -t நல்லா தெரிஞ்சுங்க. வெறும் t² 2tன்னு போட்டுக்கலாம். e power -t ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும், t² வச்சுக்கிட்டு e power -t அப்புறம் e power -t வச்சுட்டு t² போடும், அவ்வளோ. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செகண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போடணும். எப்படி நான் சொல்லித்தரேன். அப்போ இது எப்படி போடலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா t/dt ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா t², அப்போ என்ன e power -t is equal to 0. என்ன இது 0 கிலோமீட்டர் போட வேணால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன இப்போ 2 ஃபங்க்ஷனுக்கு அடுத்த பக்கம் எப்படி போடுறதுன்னு சொல்லேன். அப்போ நமக்கு என்ன இருக்குது, t/dt ஆஃப் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தானே நமக்கு வந்து முடுக்கும் ஆக்சலரேஷன் கிடைக்காதான் சரியா. அப்போ இருக்கிறது வந்து t² அப்புறம் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா t² அப்படின்னு போட்டு நமக்கு வந்து t² போட்டு என்ன வந்தாச்சு, இந்த இடத்துல வந்து e power நமக்கு வந்து -t வந்தால் ஈக்குவல் டு 0 அப்படியே இருக்கட்டும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் 0 கூடாது. கான்ஸ்டன்ட்னால 2 அந்த கொண்டு எல்லாத்தையும் கொண்டு கூடாது. இங்கே முதல் 2 இருந்துச்சு, அங்கொண்டே 0 ஆக்கணும். முன்னாலே பாருங்கள், இது முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பார்த்தீங்களா, இந்த 2 கொண்டு வந்து கான்ஸ்டன்ட் அதை செய்யலாம். ஆனால் ஃபேக்டர் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபேக்டர் அப்படி பண்ணக்கூடாது. 2 என்ன செய்ய, இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. 2 நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக அதை மட்டும் பண்ணணும். ப்ரீவியஸ் பேஜில் மற்ற டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பண்ணணும். அப்போ இதில் என்ன செய்யணும், நான் யாருக்கும் டிஃபரன்ஷியேட் டேபிள் பழைய வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து t அப்படின்னா 1 டிஃபரன்ஷியேஷன் அது எப்படிங்க விளக்குறேன் சொல்லிப்பேன். கொஞ்சம் சோம்பரமாக பழைய வீடியோ பாருங்கள்.
அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2t. ஏன்னா இது ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் இருக்குது. அப்போ டி கியூப் அப்படின்னா இது வந்து 3t ஸ்கொயர் இப்படி தான் டிஃபரன்ஷியேஷன். ரைட்டா? இங்கே 2 இருக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன், முதல்ல ஃபஸ்ட்டை வச்சுக்கிட்டு செகண்டுக்கு டிஃபரன்ஷியேஷன், ரெண்டாவது செகண்டை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன். புரியுதா? இதுதான் யூவி மெத்தட். அப்படிலாம் ஃபார்ம்லாம் போட்டு நீங்கள் கஷ்டப்படான வாழ்க்கையில் ஈஸியாக சொல்லித்தரேன். அப்போ ஃபஸ்ட்டை வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர். அப்போ இ பவர் மைனஸ் டிக்கு டிஃபரன்ஸ் பண்ணால் இ பவர் மைனஸ் டி, இந்த மைனஸ் டிக்கு -1 அவ்வளோதான். இ பவருக்கு மட்டும் அதே வரும், அது தலையில் என்ன இருக்கோ அதை அந்த என்ன நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது வித் ரெஸ்பெக்ட் டிடி வச்சு. இங்கே டிடி இருக்க டிடி நம்ம டீன்னு இருந்தால் டிஃபரன்ஷியேட் டி வச்சு பண்ணால் 1 தான் வரும். ரைட்டுனா டிக்கு 1 போட்டுங்க, பார்த்துட்டீங்களா? அந்த 1 +1 +1 -1 -1 போடுங்க, வேறு ஒன்றும் தவறாக போடல, கரெக்டாக போடுங்க. அப்புறம் ப்ளஸ் சொன்னல, ஃபஸ்ட்டை வச்சுட்டு செகண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னது இ பவர் மைனஸ் டி வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு டி ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது 2t இருக்கா, அதை போடுங்க. இது 2t ஈக்குவல் டு இங்கே வந்து 0. ரைட்டா? இப்போ நீங்கள் இது பார்த்தா தெரியும், சிலது காமனாக இருக்கும், அதை வெளியே எடுத்துட்டா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்து இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். டி ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டி இன்ட்டு டின்னு எழுதலாமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? இது வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து டி இன்ட்டு டி. அப்போ இதில் ஒரு டி காமனாக இருக்குது, அப்போ ஒரு டி வெளியே எடுத்துடலாம். இங்கே இ பவர் மைனஸ் டி, இங்கே இ பவர் மைனஸ். அப்போ டீயையும் இ பவர் மைனஸ் டியும் வெளியே தூக்கிட்டோம்னா ரிமைனிங் உள்ளே என்ன இருக்குது? இங்கே ஒரு டி போயிட்டுனா ஒரு டி மட்டும் இருக்குது, அப்போ மைனஸ் டி மட்டும் இருக்குது. எப்படி புரியுதா? இங்கே வந்து இ பவர் மைனஸ் டி வெளியே வந்து, அப்போ இங்கே வந்து +2t மட்டும் இருக்குது. எப்படி புரிஞ்சுட்டு அப்படின்ட்டு +2t அப்படி தானே? ரைட்டா? அப்போ இதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து போடலாம். சரி, அதை நம்ம வந்து எடுக்க முடியும். சரியா? டி ஸ்கொயர் இங்கே வந்து 2t நம்ம என்ன செய்யலாம் வந்து போட்டாச்சு. அப்போ அதை வந்து காமனாக உள்ள மட்டும் நம்ம என்ன செய்யலாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் நினச்சி வந்துடும். அப்படிதானே? அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் என்ன வச்சோம்? ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் வந்து இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டை வச்சு செகண்ட் போடணும். செகண்டை வச்சுக்கிட்டு தான் ஃபஸ்ட்டை போடணும். அப்போ 2t போடாச்சு. ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் இருந்தால் அப்போ இந்த பாருங்கள், இந்த டி எடுக்க முடியல, அப்போ இந்த டீ வெளியே வந்துடும். அப்போ இதில் 2 மட்டும் தான் நமக்கு என்ன வரும். புரியுதா? அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக போட்டோம்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் அது விளக்கமாக சொல்லேன் கவனிங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ எடுத்துக்கும். அப்போ இந்த டீ இங்கே வராது இல்லையா? ஏன்னா நம்ம டீ எடுத்துட்டோம் இல்லையா? டீயை வந்து காமனாக வெளியே எடுக்கும். வெளியே எடுக்கும் இங்கே என்ன வரும்? இந்த டிக்கெட் அந்த டீ வெளியே இருந்தால் வந்துட்டு இங்கே வந்துட்டு. புரியுதா? அப்போ இதில் டி ஸ்கொயரில் இருந்து 2 டீயில் ஒரு டீ வந்தோடனே ஒரு டீ எழுதியிருக்கேன். மைனஸ் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த மைனஸ் வந்தது. இ பவர் மைனஸே வெளியே எடுத்தாச்சு. இதை வெளியே ஏற்கனவே எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் டி ஸ்கொயர் வந்து 2 டி இன்ட்டு டீன்னு வருது, ஒரு டீ எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் அந்த மைனஸ் கிடக்கு, இங்கே ஒரு டீ இருக்குது, அப்போ மைனஸ் டீன்னு வந்துட்டு. கரெக்டாக? ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்தா நமக்கு என்னது? டீயை வெளியே தூக்கிட்டோம், இ பவர் மைனஸ் டி வந்துட்டு. அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து 2 மட்டும் தான் இருக்குது. சி ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? டி ஸ்கொயரை டி இன்ட்டு டீன்னு எழுதியிருக்கேன் இந்த பக்கம். அப்போ ஒரு டீ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டா அந்த என்ன செய்யும்? டீ மட்டும் இருக்கும். இ பவர் மைனஸ் வந்து இந்த -1 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு டி மைனஸ் டி. புரியுதா? இந்த பக்கம் இ பவர் மைனஸ் வெளியே வந்துட்டு டீயும் வெளியே வந்துட்டு இல்லையா? இந்த பார்த்து இந்த வந்திருக்கலாம், அந்த பார்த்து தெரியுதா? அப்போ என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். அப்போ -t + 2c 0. இப்போ இந்த ஃபேக்டரை அப்படி 0க்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வருது அப்படின்னு அடுத்த பக்கத்து வாங்க. இப்போ -t + 2c = 0 இது அப்படி கீழே வந்துடுமா? டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. அப்போ டி இன்ட்டு என்னது? டி இன்ட்டு இ பவர் வந்து -t. அப்போ 0/anything நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்படி தான் 0/anything 0. அப்போ டோட்டலாக என்ன ஆயிடுது வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு ஆயிடுது. அப்போ -t + 2c = 0. அப்போ என்ன டி ஈக்குவல் டு என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -d = -ன்னு வரும். மைனஸ் கட் ஆயிரும். அடுத்த மைனஸ் நமக்கு வந்து கட் ஆகி போகுது இல்லையா? அப்போ என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு நமக்கு வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து 2 செகண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? அப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஆப்ஷன் என்ன இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்து இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் என்ன இருக்குது. 2 செகண்ட் இதுதான் நமக்கு ஆன்சர். இது வராது இல்லையா? 0 இருக்குது. அப்போ இது மற்ற வராது. அப்போ என்ன செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து 2. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 2. ரைட்டா? இது என்ன கொடுத்துருக்கு? v is equal to alpha into root x கொடுத்துருக்கா? the velocity v of the particle along the x axis varies the position as v is equal to a என்னது? v is equal to alpha into root x. alpha is a constant. which of the following graph represent the variation of acceleration t? அதாவது இந்த ஏடி கிராஃப் ஆக்சிஸ் ஒய் ஆக்சில் இருக்குது, எக்ஸ் ஆக்சில் டைம் இருக்குது. எந்த கிராஃப் கேட்டால் ரெப்ரசன்ட் பண்ணி கேட்டிருக்கான். சரியா? தமிழ் தான் v is equal to alpha root x கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சில் பார்ட்டிகள் துகள் போகுன்னு கொடுத்துருக்கான். வரைபடத்தில் எது கரெக்டாக இருக்கும்? ஆல்ஃபா மாறிலின்னு கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, இது பயப்பட வேண்டாம். இது என்னென்ன ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து வீலேருந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான். வீலேருந்து என்ன செய்யணும்? ஏ என்ன செய்யணும்? நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரைட்டா? கண்டுபிடிச்சா ஈஸியாக என்ன செய்யும்? நமக்கு வந்து இதில் வந்து ஆன்சர் என்ன செய்யும்? வந்துடும். ரைட். அப்போ வந்து போடுவோம். கரெக்ட். எப்படி அப்படிங்க நம்ம வந்து போடுறோம். ரைட். அடுத்த பக்கத்தில் பார்க்கணும். அப்போ நம்ம கொடுத்துருக்க இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படிங்க நீங்கள் கவனிங்க. என்ன கொடுத்துருக்கு? v ஈக்குவல் டு ஆல்ஃபா ரூட் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சா வரைபடத்தை கரெக்டாக கொண்டு முடியும். அப்போ ஏ கொண்டு நமக்கு என்ன வரும்? இல்லை ஏ கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன செய்ய முடியும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படிலாம் போய் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு போக வேண்டாம். ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலாயிரும். அப்படி தான் இப்போ சொல்லியிருக்கோம். இல்லை நான் அப்படி இந்த dv/dtலாம் போட வேண்டாம். போடாமலே ஒரு அழகான மெத்தட் இருக்குது. அதை வச்சு என்ன செய்யலாம்? நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் மோஷன் படித்தோம் இல்லையா? v² = u² + 2as.
அப்போ இந்த ஈக்குவேஷன் அதே மாடலுக்கு கொண்டு வந்து கம்பேர் பண்ணால் ஈஸியாக இருந்துச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ அது எப்படி கம்பேர் பண்ணனா, இது வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் வீருக்குள்ள ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. எதை ஸ்கொயர் பண்ணால் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் வந்துடுமா இல்லையா? ஸ்கொயர் பண்ணால் இப்படி தானே வரும். வி ஸ்கொயர் ஈக்குவல்ன்றது ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோமா? ரைட்டா? இதுதான் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் மோஷன் தான் இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணேன். இது வந்து ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு வந்து ஸ்கொயரிங். அப்போ ஸ்கொயரிங் பண்ணோன்னே என்ன செய்யும்? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு வந்துட்டு. இப்போ நம்ம எப்படி ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து பாருங்கள், இங்கே மேலே வந்து என்ன இருக்குது? இங்கே வி ஸ்கொயர் இருக்கா? இது வி ஸ்கொயர். சரியா? இது வி ஸ்கொயர், இது நமக்கு என்னது? வி ஸ்கொயர். சரி, அப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து என்ன செய்யும்? நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன செய்யும்? இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? வந்து ஆக்ட் ஆகிடும். அப்படி தானே? ரைட்டா? அப்படிங்கும்போது என்ன அடிக்கலாம்? அந்த ஈக்குவேஷன் வந்து வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ 0 ப்ளஸ் நமக்கு என்ன வந்துடும்? 2a. இது எக்ஸ் ஆக்ஸில் போனாலும் இந்த எஸ்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2x. அப்போ நம்ம என்ன செய்யும்? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தா போகும். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ஆல்ஃபா. இது கூட இப்படி கூட வைக்கலாம். வி ஸ்கொயர் 0 ஆட் பண்ணால் 2ax தானே வரப்போகுது. 2ax. சரியா? அப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் கொடுங்க, அந்த அப்புறம் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக தெரியும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் லெஃப்ட்டில் ஒரு போல் இருக்கா? வி ஸ்கொயர் வி ஸ்கொயர். அப்போ ரைட் சைடில் ஈக்குவல் தானே? லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 2ax அப்படி சொல்லலாம்ல? ரைட்டா? அப்போ அடுத்த பக்கம் வாங்க. ஃப்ரம் 1 and 2. அப்போனா கிராஃப் வந்து எது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஃப்ரம் வந்து நமக்கு வந்து இந்த 1 and 2 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன வந்தாச்சு? இந்த இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு? 2ax. இப்போ இதெல்லாம் கட் ஆகுது, எக்ஸ் கட் ஆகிட்டு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயருக்கு 2a. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு? ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2. சரியா? ஏ ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2. அப்போ அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா இதில் வந்து என்னது? டீங்க வேர்டே வரல. அதாவது இப்போ ஆல்ஃபாஸ்க்கு டீன்னு வந்திருக்கா? வரல. அப்போ டீக்கு இது வந்து டிபெண்ட் பண்ணல, இண்டிபெண்ட் ஆஃப் டி. அப்போ அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எது இண்டிபெண்ட் ஆஃப் டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த 3 கிராஃப் பார்க்கும்போது எந்த கிராஃப்க்கு 4 கிராஃப் பார்க்கும்போது எது கரெக்ட்னு சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து டயத்தை வந்து டிபெண்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா டயத்தை வச்சு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதா? இதுவும் டயத்தை வச்சு இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது நமக்கு வந்து இது இன்க்ரீஸ் அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் கிராஃப். செகண்ட் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது என்ன செய்யும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஆனால் டயத்தை டிபெண்ட் பண்ணாமல் போகக்கூடிய ஒரே கிராஃப் வந்து 3 தான். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 0ன்னு இருக்குது. அப்புறம் டைம் வந்து 1 செகண்ட், டைம் 2 செகண்ட், இப்போ டைம் ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஆக்சலரேஷன் இது 5, இது 10 வச்சோம்னா அப்போ 0 செகண்ட்லாம் 10 தான். ஏன்னா எக்ஸ் ஆக்ஸில் ஒய் ஆக்ஸ் வேல்யூ எப்போயும் மாறாமல் தானே இருக்கும். அவன் பாருங்கள், அப்போ 1 செகண்ட் இருக்குது, அதுலேயும் 10 தான் சொல்லுவோம். 2 செகண்ட் வந்து பார்க்கும்போது ஆக்சலேஷன் வந்து 10 தான் சொல்லுவோம். 3 செகண்டுக்கும் 10 தான். அப்போ ஆக்சலேஷன் மாறாமல் எதில் இருக்குது? இதில் மட்டும் தான் இருக்குது. இதில் தான் இண்டிபெண்ட் ஆஃப் டைமத்தை வச்சு என்ன சேஞ்ச் ஆகாமல் அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கு வந்து கரெக்டான கிராஃப் வந்து தேர்ட் கிராஃப் தான். மற்ற கிராஃப்லாம் டயத்தை வச்சு வேரியாக போய் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று இருந்துச்சு இப்படி வந்து வளைஞ்சு போகுது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாக்ட்ஸ் நேராக டி ஆக்சிஸ்க்கு நேராக எது போகுது? எந்த கிராஃப் போகுது? இந்த தேர்ட் கிராஃப் தான் போகுது. அப்போ டயத்தை டிபெண்ட் பண்ணாட்டு தான் போகும். அப்போ என்ன செய்யும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நமக்கு என்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்டாக இருந்துச்சு. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஆப்ஷன் வந்து 3. சரியா? ஏன்னா 3 தேர்டு கிராஃபில் இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே டி இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குது? இங்கே மேலே வந்து என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? தேர்டு கிராஃபில் மேலே வந்து ஏ இப்படி கொடுத்துருக்கானா அப்போ என்னது? இது 0ன்னு வருதுன்னா அப்போ இது 10 அப்படின்னா டைம் உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஆக்சலேஷன் எல்லாம் 10 தானே வரும். ஏன்னா எல்லாம் ஒய் ஆக்சலாம் ஆக்சலேஷன் எங்கே எடுத்துருக்கோம்? அப்போ டைம் தான் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்குது. அப்போ என்ன இண்டிபெண்ட் ஆஃப் நமக்கு வந்து ஐஏ ஆக்சலேஷன் டிபெண்ட் பண்ணாமல் எது இருக்குது? தேர்ட் கிராஃப். அப்போ அதான் நமக்கு வந்து கரெக்டாக என்ன செய்யுது? இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். கொடுத்துருக்கு அப்படின்னா the velocity v of the particle moving along x axis varies with its position in x1 figure. acceleration of the particle கேட்டிருக்கானே v என்ற திசையில் x அச்சில் பார்ட்டிகிள் துகள் போகணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயின் மதிப்பு ஆக்சலேஷன் கேட்டிருக்கான். அப்போ ஆக்சலேஷன் கேட்டால் நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் போடலாம். நம்ம ஃபார்முலா தெரியும்ல, ஆக்சலேஷன் ஏசி கூட என்ன செய்வோம்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா dv/dx நம்ம போடுறோம். dv நமக்கு வந்து என்ன செய்வோம்? இந்த dt அப்படின்னு தான் போடுவோம். அப்படி தான் டிடின்னு போடுவோம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே டிடியில் எக்ஸ் வச்சு வருது பட்சத்தில், இங்கே டீன்னு வந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போ எக்ஸ் வச்சு வரா நான் முத கொஸ்டினில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முந்தின கொஸ்டினில் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. என்ன செய்யணும்? எக்ஸை கொண்டு வந்தால் டிஎக்ஸால் மல்டிமே டிஎக்ஸால் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்த உங்களுக்கு ரீகால் பண்ண ஞாபகத்துக்கு வரக்காண்டி அப்போ இதை போடும்போது dv/dxன்னு வந்துடும் இல்லையா? வந்துட்டு அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும்? இதில் dx/dt என்ன செஞ்சுருக்கேன்? டிடியை ரைட் சைடில் கொண்டு தெரியும். இந்த டிடி இங்கே கொண்டு வந்தாச்சு, டிஎக்ஸ் அங்கே கொண்டு வச்சு. இதுக்கு பதிலாக வெலாசிட்டி வின்னு போடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? ஏசி ஈக்குவல் என்ன ஆச்சு? v × dv/dx எப்படி வந்துட்டா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சலேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வியை வச்சுக்கிட்டு அந்த விஏ dv/dx கண்டுபிடிச்சி மல்டி பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதுதான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க.
அப்போ இந்த கிராஃப்லேருந்து வியை கண்டுபிடிக்கும், அதான் மெயின். இந்த கிராஃப்லேருந்து வியை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன். என்ன ரொம்பவும் ஈஸியான கான்செப்ட் எப்படின்னா, இந்த கிராஃபை பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராஃப் வந்து இது வந்து ஒய், இது எக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த கிராஃப் மேலே நீக்கி போனால் ஒய் சீக்குவல் நமக்கு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லுவாங்க. இது கீழே நீக்கி வருது இல்லையா, அப்போ இது கீழே நீக்கி மேலே நீக்கி போனால் ஒய் சீக்குவல் நமக்கு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு மேத்ஸில் சொல்லுவாங்க. கிராஃப் வந்து கீழே நீக்கி வருது. இது வந்து பார்த்தீங்களா, இது வந்து கீழே நீக்கி வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கீழே நீக்கி வருது, அது பார்த்தாலே தெரியுதா, அது கீழே நீக்கி வருது. இங்கே ஒய்க்கு பதிலாக அங்கே வி இருக்கா, பற்றி வருத்தப்பட வேண்டாம், நான் ஜென்ரலாக சொல்கிறேன் சரியா. அப்போ வந்து ஒய் இங்கே எக்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே நீக்கி வருது. அப்போ ஒய் சீக்குவல் என்ன வரும், மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். மைனஸ் எம்எக்ஸ் கீழே டவுனில் வருது இல்லையா. அப்போ இதை போடும்போது என்ன, இப்போ இந்த கிராஃப் பக்கத்தில் எழுதான் ஈஸியாக போடலாம், கஷ்டப்பட வேண்டாம். அப்போ ஒய் சீக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லலாம். ஒயில் எங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும். 4 பாசிட்டிவ் ஒய் தானே என்றைக்கும் தெரிஞ்சுக்கணும். மேலே வந்தால் ஒய் வந்து ப்ளஸ், இங்கே கீழே ஒரு ஆக்சிஸ் போனால் தான் மைனஸ் ஒய்னு வரும். புரியுதா. இங்கே வந்தால் தெரியும் செல்லவங்க கிளாஸ் கவனிக்கவங்க பார்த்துக்கோங்க. என்ன ஸ்கூலில் சொல்லி இருப்பாங்க சின்ன கிளாஸில் கிராஃப் பற்றி. லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் எக்ஸ், இங்கே கீழே வந்து மைனஸ். இங்கே அதெல்லாம் அதை பற்றி வரவே இல்லை, எல்லாம் ப்ளஸ் தான். அதை பற்றி பிரச்சனை கிடையாது ரைட்டா. ஏன் இந்த மைனஸ் போட்டோன்னா இது கீழே நிற்க வருது, அதான் என்ன இது இந்த மாதிரி இப்படி மேலே வச்சுன்னா ப்ளஸ் தான் போட நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. இப்போ மைனஸ் ஒய் எக்ஸ் தேவை கிடையாது, எடுத்துலாம் இல்லையா. இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எதை இந்த மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கவலைப்பட வேண்டாம். ஏன் அதெல்லாம் வரலையே நமக்கு, அப்போ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அது என்னென்ன உங்களுக்கு விளக்க கண்டு புரியுது கண்டிச்சு ரைட்டா. சரி ரைட். அப்போ இப்போ வந்து பார்ப்போம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்எக்ஸ் ஏன் தான் கிராஃப் வந்து டவுன்வர்டு வந்து கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நெகட்டிவ் சைன் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சிங்கிறது என்ன சொன்னால் இதைத்தான் சின்னு சொன்னேன். அப்போ சிக்கு பேராக போட்டுக்கலாமா ரைட். அப்போ என்ன வந்து ஒய்க்கு பேராக யாருக்கு வந்து அந்த இடத்துல வீன்னு இருக்கா, கொஸ்டின்லேயே அப்படி வச்சு போடுங்க. ஒய்க்கு பேராக வீன்னு போட்டாச்சா, மைனஸ் எம் எக்ஸுக்கு போட்டுட்டு சிக்கு பதிலாக 4. இப்போ எம் கண்டுபிடிக்க ஒரு அருமையான ஃபார்முலா இருக்குது. எம்முன்னா ஒன்றும் இல்லை, அப்புறம் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் சாய்வுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு பண்ணால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. எம் சீக்வல் என்ன அப்படின்னா ஒய் பை எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஒய் ஆக்ஸில் என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்ஸில் என்ன போகணும். ஒய் ஆக்ஸில் நமக்கு என்ன இருக்குது 4 இருக்கா, எக்ஸ் ஆக்ஸில் 2ல் கட் ஆகுது. அப்போ நான் அதுதான் 2, அங்கே ஒய் ஆக்ஸில் என்ன 4 இருக்குது. அப்போ 4/2 அப்படிங்கும்போது இது வந்து 2ன்னு வந்துடும். அப்போ எம் சீக்வல் 2ன்னு வந்துடும். உடனே இந்த வீங்க ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த வீங்க ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா, இப்போ எம் சீக்வல் நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு 2ன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக 2ன்னு போகணும். அப்போ வி எப்படி மாறுதுன்னா வி சீக்வல் டு மைனஸ் 2x + 4. எப்படி வி தெரிஞ்சாச்சு, இனி ஈஸியாக ஏஏ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பக்கம் போவோமா. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி வருது. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஏ சீக்வல் என்ன சொல்லுது, வி இன்ட்டு dv/dx. என்ன நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ என்ன செய்யணும், விக்கு தான் அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு கிராஃப்லேயே சொல்லிட்டேன் இல்லையா. எப்படி சொன்னேன், விக்கு எப்படி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. வி சீக்வல் டு மைனஸ் 2x + 4, அதை அப்படி போடுங்க. அப்போ என்ன செய்யலாம், வி சீக்வல் டு மைனஸ் 2x + 4. இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட், அதுமாதிரி நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கலாம். அப்போ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த அப்படி நம்ம dv/dx வேணும் இல்லையா, அப்போ தான் நம்ம இதை போட முடியல, என்ன செய்ய முடியாது, வந்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ dv/dx கண்டுபிடிப்போம். அப்போ dv/dx ஏன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்னு இப்போ டீன்னு இருந்தால் 1ன்னு போகணும். அப்போ எக்ஸ்னு தான் 1 தான் போகணும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து என்ன டிஃபரன்ஷியேஷன் நமக்கு வந்து 1. 4 கான்ஸ்டன்ட்டுக்கு 0ன்னு சொல்லியிருப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம். அந்த டேபிளர் காலம் சொல்லியிருப்பாங்க ரைட். அப்போலாம் நான் ஒன்று சொன்னேன், கான்ஸ்டன்ட்னா 0 அப்படின்னு முந்தின கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு என்ன வந்தாச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா dv/dx கூட என்ன வந்து பார்த்தீங்களா, என்ன வந்துட்டு -2 வந்துட்டு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியோட வேல்யூ போடுங்க, மைனஸ் 2x + 4. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, சீக்கிரம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதானே வி போட்டேன்னா போட்டேன் பாருங்கள் வியை. அப்புறம் -2 இங்கே எதுக்கு -2, dv/dx -2. இப்போ மல்டி பண்ணுங்கள். மல்டி பண்ணி இந்த -2 கொண்டு இல்லையா, இது கொண்டு அது இது நமக்கு +4 கொண்டு. அப்போ மல்டி பண்ணுவது -2x மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. இப்போ +4xன்னு மாறிடும். ஏன்னா இதை மல்டி பண்ணும் +4x. அப்புறம் மைனஸும் 4 மல்டி பண்ணும் -8 அப்படின்னு மாறும். அப்போ ஆக்சலேஷன் a = 4x - 8. ஈஸியான சில ஆப்ஷன் நமக்கு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அப்போ ஆப்ஷன் எதுன்னு பார்ப்போமா, எது ஆப்ஷன் ஆன்சர் வந்துன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வராது a² x+ வரல, அது கட் பண்ணிடுங்க. அடுத்தது செகண்ட் a = 2x² + 4, அதுவும் நமக்கு வரல இல்லையா, அது நமக்கு என்ன ஆன்சர் என்ன வரல, அப்போ அதே ஒரு கட் பண்ணிடுங்க. 3 2a அதுவும் வரல. ஃபோர்த்து பாருங்கள் a = 4x வருதா, அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். எப்படி அதே மாதிரி நமக்கு வந்திருக்கலாம். அங்கே பாருங்கள் a = 4x - 8 அவ்வளோதான் ரைட்டா. சரி, அப்போ நமக்கு வந்து இது வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன வந்தாச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்ட் ஆன்சர். ரைட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா சந்திப்போம். ரைட், ஓகே.